ஹாய்ங்க. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பன்னீர் தோசை பார்க்கலாங்க. பன்னீர் சீஸ் தோசை எப்படி செய்யறதுன்ட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டா நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீரை போட்டுருங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிடுங்க. எப்பவும் போல் தோசை ஊற்றிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் நெய் தாராளமாக விட்டுக்கலாம். தோசை திருப்பி போட்டுருங்க. திருப்பி இந்த சைடு திருப்பி போட்டுருங்க. சீஸ் போட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம பன்னீர் மசாலா இருக்கிறோம்ல, அதை போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுருங்க. மூடி ஒரு 30 செகண்ட் மூடி வச்சுருங்க. தோசை திருப்பிடுங்க. இது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. பீஸா மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல பீஸா மாதிரியே இருக்குது. நல்ல பன்னீர் சீஸோட டேஸ்ட்டும்